பிறந்த வீட்டு வாழ்க்கைலாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? அங்க இருக்கிறவங்களாம் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? ஓ, நல்லாவே போகுதே, ஜாலியா போகுது. அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷமா தான் இருக்கிறேன். அப்புறம் 5ஆம் மாசமும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வளைகாப்பு, அப்புறம் ஒரு குட்டி பாப்பா அந்த வீட்டுல வந்து தவழ போகுது. அது சரி, எனக்காவது பரவாயில்ல. இந்த வீட்டுல இந்த குழந்தை 5ஆவது குழந்தை தான். ஆனா அந்த வீட்டுல உனக்கு இப்ப போறக்க போதுல அதுதான் வாரிசு. அதனால உன்னையும் அந்த குழந்தையும் ரொம்ப சிறப்பாவே கவனிப்பாங்க. என்ன நடக்குது இங்க? ஏன் சம்பந்தியம்மா, வாங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க. என்ன படைச்சது அதோட வந்து இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, வாங்க. இருக்கட்டும் சம்பந்தி, இருக்கட்டும். இதோ சாப்பிட்றோம், இதோ அப்படியே பேரக்கா பேசிட்டு இருக்கிறோம் நாங்க. ஓ அப்படியா, சரி பேசுங்க. அப்புறம் உங்க பொண்ணு நான் புகழ்ந்தே ஆகணும். இன்னும் வந்த புதுசுல எனக்கு அந்த அளவுக்கு உங்க பொண்ணு ரம்யாவை மேல எனக்கு விருப்பம் கிடையாதான், பேச மாட்டேன் தான். ஆனா இப்ப எல்லாருக்கிட்டையும் உங்க பொண்ணு ரம்யா தான் ரொம்ப பாத்துக்கிறா. ஓ அப்படியா சமந்தி, சந்தோஷம். உங்க வாயில இருந்து இந்த வார்த்தையை கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெத்தவளுக்கு இதை விட என்ன சந்தோஷம் வந்துட போகுது. ஏன் ரம்யா, உன்னை பாத்துக்கிறதுக்கே ஒரு 4-5 பேர் வேணும், நீ அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, ஏதா உண்மையா? அம்மா, அத்தை சொல்றது உண்மைதாம்மா. ஆனா நான் மட்டும் அவங்கள பாத்துக்கிறேன்னு கேட்டா இல்ல, அத்தையும் என்னை ரொம்ப பாசமாவே பாத்துக்கிறாங்கம்மா. அப்புறம் அம்மா கொஞ்சம் கிட்ட வாயேன். அப்புறம் என்னப்பா முடிவு எடுத்துட்டீங்களா? நிலம் வாங்குறத பத்தி நீங்களும் என்னதான் பதில் சொல்லுங்க ஏதுன்னு பார்த்தேன். வாங்குற மாதிரி ஐடியா இல்லையா? சரி விடுங்க, இன்னொரு ஆள் கேட்டு இருக்காங்க, அவங்க கை மாற்றி விடலான்னு இருக்கிறேன். சரி நீங்கள் சொல்லுங்க. நான் முதல்ல உங்ககிட்ட தான் பேசினேன், நீங்கள் வெயிட் பண்ண சொன்னீங்க, வெயிட் பண்ணிட்டேன். உங்களோட பதில் சொல்லுங்க. எங்களுக்கு வாங்கணும் தான் எண்ணம், ஆனால் என்ன பண்ணுறது, கையில் காசு இல்லாதனால தான் யோசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ ஓரளவுக்கு காசை ரெடி பண்ணியிருக்கிறோம். சரி, என்னைக்கு நீங்கள் எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறீங்க? நீங்கள் சொன்ன பணத்தை ரெடி பண்ணிட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன் தானே, பண்ணி கொடுத்துலாம், விடுங்க. சரி, எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கொடுங்க. இல்லை, எப்போ எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் தானே, பண்ணிக்கலாங்க. இப்போ என்ன இங்கே மரத்தை இல்லையாவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்கா எண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு இதுக்கப்புறம் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நாளைக்கு நல்ல நேரமாக பார்த்து நாளைக்கு பண்ணிட வேண்டியதான். என்னடிக்கலா, நாளைக்கு பண்ணிக்கலான்றாரு. நாளைக்கு பண்ணிக்கலாமா? சரிங்க, பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிக்கலாங்க. சரி, இந்த பணத்தை கொடுத்து முதல்ல புக் பண்ணுங்க. இன்னும் அவர் வேற யாருக்கிட்டே அந்த நிலத்தை கை மாற்றி விட்டுற போறாரு. கஷ்டப்பட்டு நான் கீழே அடமானம் வச்சு இந்த காசை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் நிலம் இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீக்கிரம் இந்த காசை கொடுத்து இன்னைக்கு முந்துங்க. கலா, நாளைக்கு தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இன்னைக்கு என் பணம் கொடுக்கணும். நாம நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அங்கே போயிட்டு பணத்தை கொடுக்க வேண்டியதான். ஏங்க, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையிலே பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பணத்தை கொடுங்க, இல்லைன்னா ஒரு வேற யாருக்கிட்ட வித்துற போறாருங்க. அதுக்கு தான் சொல்றேன். இல்லடி கலா, ஒரு நிமிஷம் இரு, வரேன். பணம் இப்போ நாங்கள் எடுத்துட்டு வரல, நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், வீட்டில் தான் இருக்குது. சரி, உங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு எடுத்துட்டு வரலாம் தான் இருந்தோம். நாங்கள் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நாளைக்கு ஒரு காலைல ஒரு 8 மணிக்கு வரோம். ஆட என்னப்பா நீ பணம் நாளைக்கு தரேன்ற, எனக்கு இன்னைக்கு அவசரமாக வேணுமே, நான் ஒருத்தவங்கிட்ட கொடுக்கணும் பணம். அதுக்காக தான் அந்த நிலத்தையே நான் விற்கிறேன் நான். நீங்கள் நாளைக்கு கொடுத்தீங்கன்னா நான் எப்படி கொடுக்குறது? நீங்கள் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிக்கலாம். சரி, அப்போ நீங்கள் இன்னைக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைன்னா இன்னொரு வேற ஆள் கொடுக்க ரெடியாக இருக்காரு. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட வாங்கலான்னு தான் இருந்தேன். இல்லைன்னா நான் அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு பணத்தை வாங்கலான்னு இருக்கிறேன். இல்ல இருங்க, அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. பணம் இருக்கு, எடுத்துட்டு தான் வந்திருக்கோம் நாங்க. இந்த பணம் தரோம், நீங்க வேற யாருக்கிட்டையும் அந்த நிலத்தை தராதீங்க. அம்மா, நீ இங்க வந்த புதுசுல வந்து என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னல, இவங்க வந்து எனக்கு அத்தை அப்படி சொல்லிட்டு உங்க அண்ணனோட ஒய்ஃப்னு. இப்ப அந்த உண்மையை சொல்லிடலாமா? ஏன்னா முன்ன வந்து அவங்க என்னது எதிர்ப்பாங்க, என்ன கோவமா பேசுவாங்க அப்படின்னு தானே உண்மையை மறைக்கலான்னு. இப்போ உண்மையை சொல்லிடலாமா? மதனியே, என்ன மதனியே,
ஒரு மருமவ ஏதோ சம்மந்தியம்மா கிட்ட ஏதோ குசு குசுன்னு ஓத என்ன சொல்றால உன்னை பத்தி ஏதோ குறை சொல்றாளா? இருக்கட்டுமே சரசு, இருக்கட்டுமே. என்னப்பா தானே குறையே இல்லாத ஆளா நானு? நான் இப்பதான் கொஞ்சம் மாறிக்கிறேன். இதுக்கு முன்னே என்கிட்ட அம்மா குறை இருக்குது. நீயே எத்தனையோ தடவை மனசுக்குள்ள நினைச்சிருப்ப என்ன பத்தி. அதனால ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குன்னா அந்த அம்மா கிட்ட தான் சொல்லுவா பொண்ணு. சொல்லட்டும் என்னப்பா? சம்மியா, அதுதான் நானும் நினைச்சிட்டே வந்தேன். இப்ப நம்ம இந்த உண்மையை சொல்லனாலும் அவங்களுக்கு உண்மை தெரியதான் போகுது என் அண்ணன் மூலியமா. அம்மா புரியல, என்ன சொல்ற? உன் அண்ணன் மூலியமாவா? உன் அண்ணன் தான் இறந்துட்டாரு. அப்புறம் ஏத்த நீங்க இப்படி பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அத்தை உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றமா? ஆமா பூமாரி, என்ன பண்றது? எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க போல. கால சூழ்நிலை அவங்களை எப்படி எப்படியோ மாத்திருது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இப்பதான் எனக்கு புரியுது மனுஷங்களாம் யாரு என்ன, யாரையும் பகச்சிக்க கூடாது, யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாது, எப்படி நடந்துக்கணும் எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அது இந்த வயசுல வந்து இப்ப புரிஞ்சுக்குது பாரு எனக்கு, நாள் கழிச்சு. எப்படியோ மதனி, புரிஞ்சா சரிதான் மதனி. அம்மியா சரி, நீ அமைதியா உட்காரு. இப்போ உனக்கு ஒரு அதிர்ச்சி வரப்போகுது. அந்த அதிர்ச்சி பேரதிர்ச்சி, ஆனா அது இன்ப அதிர்ச்சி தான். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து கீழே. ஏய் கலா, நான் தான் பேசின்னு இருக்கேன், அதுக்குள்ள எதுக்கு பணம் இருக்குன்னு சொன்ன நீ? ஏங்க அப்படிதான் இன்னைக்கு ஏதோ தேவை இருக்குன்னு சொல்றாருல்ல, நாளைக்கு நமக்கு பண்ணி கொடுக்க போறாரு. இதுல என்னங்க இருக்குது? ஏய் கலா, நீ இருக்கிற பாரு நீ. எப்பா எப்பா இங்க பாருப்பா, நான் ஒன்றும் உங்களை ஏமாத்திட போறது கிடையாது. நான் ஏமாத்திட்டு எங்கே போயிட போறேன் நான்? என்ன தெரியாத உனக்கு? இந்த இங்கே தான் வீடு இருக்குது. நீ எப்போனாலும் வந்து என்னை கேட்க போற. என்ன நான் ஏமாத்திட்டு ஓடுற போறேன் நான்? இங்கே இப்படி நம்பிக்கை இல்லாமல் வாங்குறதுன்னா வாங்கணும் விடுங்க. நான் நம்பிக்கையாக இருக்கிறவங்ககிட்டே நான் விற்றுக்கிறேன் விடுங்க. அது இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. அது ஒரு நல்ல இது வாங்கும் போது நல்ல ஒரு இதாக தான் வாங்கணும். ஐயோ நானும் அப்படி நினைக்கல. நாங்கள் எப்படி ஒரு நல்ல நேரம் பார்த்து உங்ககிட்ட இருந்து அந்த இப்போ நிலத்தை வாங்குறோமோ அதே மாதிரி நல்ல நேரம் பார்த்து உங்ககிட்ட கொடுத்தாதான் அது நல்லபடியாக செலவாகும், மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருன்றதுனால தான் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி உங்களுக்கு அவசரமாக தேவை இருக்குன்ற போது சரி நாங்கள் இன்றைக்கி தரோம், நாளைக்கு காலைல 8 மணிக்கு வந்துடுங்க, முடிச்சுக்கலாம். அதானப்பா நானும் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? சரி இருங்க பணம் தரோம், எண்ணிக்குங்க. ஏய் கலா எடு, அந்த பணத்தை எல்லாம் எடு. ஏங்க இந்தாங்க பணம், அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க, நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு இதில் கரெக்டாக இருக்குது. இந்தாங்க வச்சுக்கோங்க. சரி நாளைக்கு காலைல வரோம் என்ன? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட கொடுக்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா நீங்கள் பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நிலம் போகணும் தான் நான் நினச்சேன். சரி அந்த நிலம் வச்சு சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், வந்துடுங்க. நான் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுவேன், நீங்களும் கொஞ்சம் முன்னாடியே வந்தனாலும் வந்துடுங்க என்ன? சரி நான் போயிட்டு வரேன். இல்லை ஒரு தடவை எண்ணிக்குங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்னன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன்ல என்ன நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, அப்புறம் அதுக்கு இது எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் என்னன்னா நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கு, நான் நம்புகிறேன். சரி அப்போ கிளம்புவா? கரெக்டாக தான் இருக்கும். சரி இருந்தாலும் என்னைக்குங்கன்னு சொல்ல வந்தேன் நான். சரி அப்போ நாங்களும் கிளம்புறோம். போயிட்டு வாங்க, நாளைக்கு காலைல வந்துருங்கண்ணா. ஏங்க நீங்க அவரு போய் சந்தேகப்பட்டீங்க, அங்க பாருங்க பணத்தை கூட என்னாம நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க தாங்க எல்லாரும் வேலையும் சந்தேகப்படுறீங்க. சரிதான் வா. சரசே உனக்கு என்னை எங்கேயாவது பார்த்தது மாதிரி இருக்குதா? நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை எங்கேயாவது பார்த்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா? இது என்ன புது கேள்வி? அது என்கிட்ட நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியா? ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனா எனக்கு சரசே எல்லாம் ஒரு காரணமா தான் கேட்குறேன். நீ உன் மனசுல தோணுனதை மட்டும் சொல்லு. இப்ப வரைக்கும் என்னை இதுக்கு முன்னே எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இருக்கு, அது உண்மை கிடையாது, சும்மா எனக்கு மனசுல தோணுதான் அது.
அது இது சும்மா இது சொல்றது கூட வேஸ்ட் தான். அது நீங்க கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பேரு புஷ்பா தான். அவங்கள மாதிரி இருந்தீங்க நீங்களும். சரசே சரசே, நீ நினைச்சல அது உண்மைதான். அந்த அக்கா நான் தான், அந்த புஷ்பாவும் நான் தான், என்னோட தங்கச்சி சரஸ்வதியும் நீ தான். போதுமா? அக்கா, புஷ்பாக்கா, நிஜமாவா? எனக்கு அப்பயே தெரியும், எனக்கு சந்தேகம் வந்தது அப்பயே. நாத்தனாரு, ரெண்டாவது நாத்தனார் வந்தாச்சா? ஏன் நாத்தனாரு இந்த உண்மையை ஏன் நீ சொல்லல? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியுமா, இப்ப தெரியுமா, எப்ப தெரியும்? ஏன் நாத்தனாரு என்கிட்ட சொல்லல நீங்க? நீ எனக்கு எப்ப தெரியுமா தெரிஞ்சது? நிச்சயதார்த்தம் பண்ணும் போது பேர் படிச்சாங்களே, அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்துதான் திவ்யா கிட்ட விசாரிச்சேன். அப்பதான் எனக்கு முழுசா உறுதியாச்சு. ஓ, நீங்களா வந்து இங்க வந்து அண்ணனோட பொண்டாட்டி, இவங்க தங்கச்சின்ட்டு எல்லாம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. சரி, அப்படியே இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. இந்த கல்யாணம் நடக்கும்போது எவ்வளவு எல்லாரும் சந்தோஷமா நின்று நடத்திருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் தான்மா, எனக்கு சொல்லணும் தான் ஆசை. ஆனா என் வீட்டுக்காருக்கு இந்த குடும்பத்து மேல கோபம், அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லாம கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுது. அதுக்கப்புறமும் சரி சொல்ல வேணாம், ஒரு நாள் வரப்ப கண்டிப்பா சொல்லிக்கலாம் சொல்லிட்டு விட்டேன். அது சொல்ல வேண்டிய நாள் வந்துடுச்சு. புஷ்பா, நீ எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னல, நான் அதை விட பெரிய சந்தோஷமான விஷயத்த உனக்கு சொல்ல போறேன். உன் அண்ணன் அதான் என் வீட்டுக்காரி இறந்துட்டாருன்னு நீ நினைச்சுன்னு இருக்க. ஆனா அவரு இறக்கல, உயிரோட தான் இருக்கிறாரு. அண்ணி, நானு அதிர்ச்சி அவன் பாக்குறீங்களா? இல்லவே இல்ல, எனக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சிருச்சு. பண்டுட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அண்ணனை சந்திச்சிட்டேன். நேத்து தான் சந்திச்சேன். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அம்மா, என்னம்மா சொல்ற? மாமாவை பாத்தியா? எங்க இருக்கிறாரு? அவரே அந்த வீட்டுக்கு வரல. ரம்யா, அது யாரும் இல்ல, இதோ பக்கத்துல நிக்கிறாங்களே பூமாரி, இவங்களோட மாமனார் தான் அந்த அண்ணன். இதுக்கு மேல விளக்கத்தை நீ உங்க அத்தை கிட்டே கேட்டுக்கோ, சரியா? சரி, எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தோட எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. ஏன்ப்பா எங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டீங்க? நீங்க கல்யாணம் ஆகிற அப்பயே நீ சொல்லிருக்கலாம்லப்பா. டேய் சூர்யா, நான் அந்த கல்யாணமே வேணான்னு இருந்தேன்டா நானு. கல்யாணம் வேணான்னு சொல்லி தான் நானே எவ்வளோ முயற்சி பண்ணேன். கடைசியில் கல்யாணம் நடக்கும்னு ஆயிடுச்சு. அதனால தாண்டா பண்ணி வச்சேன். சரி, இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேணான்னு நினச்சேன். அப்புறம் அலமேலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே காமாட்சிக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்னடா பண்ண முடியுது இடையில? சரிப்பா, அம்மா கிட்ட தான் சொல்லல, எங்க கிட்டயா சொல்லிருக்கலாம்லப்பா. அம்மா தான் சரி கோவப்படுவாங்க. எங்க கிட்டே இருந்து ஏன்ப்பா நீங்க மறைச்சிங்க? உங்க மேல எனக்கு கோவம் வருதுப்பா. ஐயோ, என்ன மணிமேகலை நீ இப்படி சொல்ற? உண்மையை சொன்னா நீங்களாம் எப்படி எடுத்துப்பீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லல. இப்போ உண்மை தெரிஞ்சு போய் எது நடக்கூடாதுன்னா அதே நடந்து போச்சு. அப்பா, நீங்களும் மறைச்சிட்டீங்க, தாத்தாவும் மறைச்சிட்டாரு, அந்த குடும்பம் முழுக்கமும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. பூமாரி கூட என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா. ஏன் பூமாரி என்கிட்ட இருந்து மறைச்சா? நான் கேட்குறேன். நான் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்காம இருந்திருந்தா நான் ஏதாவது இதுக்கு பிரச்சனை சொல்யூஷன் சரி இருப்பேனா? டேய் சூர்யா, நீ இதுக்கு எந்த தீர்வும் காண முடியாதா? நடந்தது எல்லாம் நடந்து போச்சு, அது எதையுமே நம்ம இப்போ மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாடுறது தான் இருக்குது. நீ என்ன சொல்ற? என்ன நம்புறியா? நான் அந்த குடும்பத்துக்காக தான் இருப்பேன். இல்லப்பா, இல்லை, இப்போ எனக்கு நான் எந்த பதிலும் சொல்கிற நிலைமையில இல்லைப்பா.
நீங்கள் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சதே என்னால் ஏற்றுக்க முடியலப்பா. எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை பண்ணியிருக்கும் போது அது எங்களால் ஏற்றுக்க முடியலப்பா. அம்மாவை மட்டும் இல்லை, என்னாலும் ஏற்றுக்க முடியலப்பா. ஆமாப்பா, என்னாலையும் ஏத்துக்க முடியல. இது நீங்க பண்ண ரொம்ப பெரிய தப்புப்பா. நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையே நீங்க நிலக்குறைய வச்சிருக்கீங்கப்பா. இது எனக்கு பிடிக்கல. பூமாரி எனக்கு பிடிச்சாலும் அதுக்காக எனக்கு எங்க அம்மா தான்ப்பா முக்கியம்.